வணக்கம். லாஸ்ட் வீடியோல ஒரு வெப் பேஜ்ல எப்படி ஆடியோ கிரியேட் பண்ணலாம்ன்றத பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆடியோட ஃபைல் ஃபார்மேட்ஸ் எப்பவுமே .wav, .ogg, .mp3 இந்த மூணு ஃபைல் ஃபார்மேட்ல இருந்தாதான் அதை நம்ம வெப் ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணும். இந்த மூணு ஃபைல் ஃபார்மேட் இருந்தா கூட சில வெப் ப்ரௌசர் சில ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணாது. ஆனா நம்ம கொடுக்குற ஆடியோ எல்லா ப்ரௌசர்லயும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆடியோ டேக் உள்ள சோர்ஸ்ன்ற ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். இந்த டேக் யூஸ் பண்றது மூலமா நம்ம கொடுக்கக்கூடிய ஆடியோவை எல்லா வெப் ப்ரௌசர்லயும் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த சோர்ஸ்ன்ற டேக் ஏன் கொடுக்குறோம்னா இந்த சோர்ஸ் டேக் மல்டிபிள் ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்றதுக்காக கொடுப்போம். இது எப்படி கொடுப்போம்னா முதல்ல ஒரு சோர்ஸ் டேக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்து அதுல ஏதாச்சும் ஒரு சோர்ஸோட ஃபைல் ஃபார்மேட் நான் கொடுத்துருவேன். ஏதாச்சும் ஒரு ஆடியோவோட ஒரு ஃபைல் ஃபார்மேட் நான் கொடுப்பேன். அதையும் காப்பி பண்ணி வேற ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஃபார்மேட்ல ஒரு ஆடியோ கொடுப்பேன். அதே இன்னொன்று காப்பி பண்ணி இன்னொரு ஃபைல் ஃபார்மேட் என்ன இருக்கோ அதை கொடுத்துப்பேன். இப்போ மொத்தம் மூணு ஃபைல் ஃபார்மேட்ல நான் கொடுத்துட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு நான் எந்த வெப் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி பார்த்தாலும் எனக்கு இந்த மூணு ஃபைல் ஃபார்மேட்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஃபார்மேட் ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த சோர்ஸ்ன்ற ஒரு டேக் யூஸ் பண்ணி அந்த டேக் உள்ள மூணு ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துருவேன். என்னென்னா கண்டிப்பா .wav, .ogg, .mp3 இந்த மூணு ஃபைல் ஃபார்மேட் நான் கொடுத்துருவேன். இந்த மூணு ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துட்டேன்னா கண்டிப்பா எல்லா வெப் ப்ரௌசரும் ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணும். அதனால இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதுல இந்த மூணு ஃபைல் ஃபார்மேட்டையும் நான் கொடுத்துருவேன். இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் ஆடியோ டேக் உள்ள இருக்கிறதுனால அது நம்மளோட வெப் பேஜ்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஃபார்மேட்ல இருக்க ஆடியோவை காட்டும். வெப் ப்ரௌசர் முதல்ல எந்த ஃபைல் ஃபார்மேட் ஆடியோ இருக்கோ அந்த ஆடியோவை தான் சப்போர்ட் பண்ண பார்க்கும். இன்கேஸ் அந்த ப்ரௌசர் அதை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஃபைல் ஃபார்மேட்ல என்ன இருக்கோ அதை அது சப்போர்ட் பண்ண பார்க்கும். அதுவும் சப்போர்ட் பண்ணலன்னா அடுத்தது இருக்க ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி மூணுத்துல ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஃபார்மேட்டை கண்டிப்பா வெப் ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த சோர்ஸ்ன்ற டேக் கொடுக்குறோம். இது எதுக்காக கொடுக்குறோம்னா மல்டிபிள் ஃபைல் ஃபார்மேட் இது மாதிரி கொடுக்கறது மூலயமா நம்மளோட வெப் ப்ரௌசர் மட்டும்தான் இந்த ஆடியோ ஓபன் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. எந்த வெப் ப்ரௌசரை வேணாலும் ஓபன் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆடியோக்காக நம்ம பர்டிகுலரா இந்த ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் கொடுத்துட்டாலே நம்ம எந்த ப்ரௌசர்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் ஆகுது. நம்ம இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி எப்படி ப்ரௌசர்ல நம்ம கொடுக்குற ஆடியோ ரன் ஆகுதுன்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஆடியோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கிரியேட் பண்ணி ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுல டெக்ஸ்ட்டை நான் எரேஸ் பண்ணிட்டு சோர்ஸ் ஓப்பனிங் டேக், சோர்ஸ் க்ளோசிங் டேக் கொடுத்துட்டு இதுல சோர்ஸ்ன்ற ஒரு தனி டேக் கொடுத்ததுனால அந்த ஆடியோவோட சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்டை நான் ஆடியோட ஓப்பனிங் டேக்ல இருந்து எடுத்துட்டு சோர்ஸ்ன்ற ஓப்பனிங் டேக்ல கொடுத்துப்பேன். நான் இதை கட் பண்ணிட்டு இந்த சோர்ஸ்ன்ற ஓப்பனிங் டேக்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆடியோல நான் லூப் கொடுத்துக்கிறேன். ஆனா எனக்கு கண்டினியூஸா தேவை. ஸோ அதனால நான் 2 டைம்ஸ் எடுத்துடுறேன். கண்ட்ரோல் எனக்கு தேவை. அதனால நான் கண்ட்ரோல்ஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துட்டேன். இப்ப இந்த சோர்ஸ்ல நான் சோர்ஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்தாச்சு. இது இல்லாம டைப்ன்ற இன்னொரு ஆட்ரிபியூட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்கறது ஒரு ஆடியோ டைப் அப்படின்றதுக்காக நம்ம டைப்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறோம். அது கூட அந்த ஆடியோ எந்த ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஆடியோவோட ஃபைல் ஃபார்மேட்டை அந்த இடத்துல டைப் பண்ணும். நான் வேவ் கொடுக்குறேன். ஸோ அதனால வேவ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணி நான் 3 டைம்ஸ் கொடுத்துக்கிறேன்.
இதுல audio.wave இருக்கு ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து வேற ஒரு ஃபார்மேட் நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து mp3 வேணும். அடுத்து வந்து OGG அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட்ல வேணும். இங்க நான் கொடுத்துருக்க இந்த சோர்ஸ்ல வந்து ஆடியோ வந்து வேவ் ஆடியோ 3.mp3 ஆடியோ 2.ogg கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து என்னோட டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட HTML ஃபைல் எங்க இருக்கோ அதே இடத்துல சேவ் பண்ணதுனால அதோட நேமை மட்டும் நான் சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்ல கொடுத்துருக்கேன். ஆடியோ 2.mp3g ஆடியோ 3.ogg. ஸோ அதனால வந்து நாங்கள் டேரக்டா டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம் அது வந்து நான் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்றத. ஆனா கண்டிப்பா வந்து நம்ம வெறும் சோர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு விட்டுறக்கூடாது. டைப் கொடுத்தாதான் இந்த மல்டிபிள் ஃபைல் ஃபார்மேட் வந்து நமக்கு எல்லா வெப் ப்ரௌசர்லயும் சப்போர்ட் பண்ணும். இதுல டைப்ல போய் mp3 கொடுத்துக்கலாம். இதுல ogg கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் வந்து ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். நம்மளோட HTML ஃபைலை வந்து நம்ம ஓபன் பண்ணலாம். நான் வந்து இப்ப குரோம்ல தான் இருக்கு. நான் குரோம்லயே ஓபன் பண்றேன். நமக்கு வந்து ஒரே ஒரு ஆடியோ தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இப்போ நம்ம இன்னொரு ஆடியோ கொடுத்ததுனால நமக்கு இன்னொரு ஆடியோ வந்து கிரியேட் ஆயிருக்கு. நம்ம வந்து இந்த ஆடியோக்கும் இந்த ஆடியோக்கும் நடுவில் ஒரு பிரேக் கொடுத்துடலாம். இப்போ ஃபைலை சேவ் பண்ணிட்டு நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ கடைசியா நம்ம கொடுத்துருக்க ஆடியோ வந்து இதுதான். இதை நான் ப்ளே பண்றேன். நமக்கு வந்து குரோம்ல வந்து இந்த ஆடியோ ப்ளே ஆகுது. இதுவே நம்ம வந்து வேற ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி பார்க்கலாம். டெஸ்க்டாப்ல audio.html நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்ல, இதுல நான் ரைட் கிளிக் பண்றேன். ஓபன் வித்னு கொடுத்தா என்னோட லேப்டாப்ல என்னென்ன ப்ரௌசர்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எனக்கு இங்க வியூ ஆகும். நான் வந்து இதுல ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து கொடுக்குறேன். Avast Secure ப்ரௌசர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எனக்கு அந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ப்ரௌசர்ல வந்து எனக்கு அந்த வீடியோ ரன் ஆகுது. இதுவே நான் இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படின்ற ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்றேன். இந்த ப்ரௌசர்லயும் எனக்கு வந்து 2 ஆடியோ வருது. நான் ப்ளே பண்ணா எனக்கு ரெண்டுமே வந்து ரன் ஆகுது. நான் வேற ஒரு ப்ரௌசர் வந்து ஓபன் பண்றேன். குரோமியம்ன்ற ஒரு ப்ரௌசர் வந்து இப்போ நான் ஓபன் பண்ணியிருக்கேன். லோட் ஆயிட்டு இருக்கு. இந்த வெப் ப்ரௌசர்லயும் வந்து எனக்கு அந்த ஆடியோ ப்ளே ஆகுது. இது இல்லாம இப்ப இதே ஆடியோவை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இமேஜுக்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு வீடியோக்கோ நம்ம கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலான்றத பார்க்கலாம். நான் வந்து ஒரே ஒரு ஆடியோ தான் இப்ப கொடுக்க போறேன். ஆனா வந்து எல்லா ப்ரௌசர்லயும் வந்து எனக்கு வந்து ஓபன் ஆகணும் அந்த ஆடியோ. அதனால இந்த இதுவே நான் வந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நடுவுல வந்து ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன். நமக்கு எவ்வளவு பிரேக் தேவையோ நம்ம அவ்வளவு பிரேக் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஆடியோக்கு மேல வந்து நான் இமேஜ் டேக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இமேஜ்ல வந்து எனக்கு என்ன இமேஜ் தேவையோ அதை சோர்ஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த இமேஜ் கொடுக்குறேன். கொடுக்கக்கூடிய இமேஜோட நேம் வந்து images.jpg ஃபைல் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். இந்த இமேஜ் வந்து என்னோட டெஸ்க்டாப்ல என்னோட HTML ஃபைல் வந்து எந்த இடத்துல நான் வந்து சேவ் பண்ணிருக்கனோ அதே இடத்துல இந்த images.jpgன்ற ஒரு இமேஜும் நான் சேவ் பண்ணிருக்கேன். அதாவது என்னோட HTML டாக்குமெண்ட்ல நான் வந்து சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்ல கொடுத்துருக்க நேம் தான் டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்ணிருக்க இந்த இமேஜ். ஸோ அதனால நான் வந்து HTML ஃபைல் எங்க இருக்கோ அங்கேயே கொடுத்ததுனால நான் வெறும் நேமை மட்டும் இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்ல கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ ஃபைல போய் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்மளோட HTML ஃபைலை ஓபன் பண்ணி நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து நான் என்ன இமேஜ் கொடுத்தனோ அந்த இமேஜ் எனக்கு வந்துருச்சு. நான் பிரேக் கொடுக்காதனால எனக்கு வந்து சைட் பை சைடு வந்திருக்கு. நான் நோட் பேட்ல போய் இங்க ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓபன் பண்ணி
வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆடியோ கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் கொடுத்துருக்க இந்த ஆடியோ வந்து ஒரு நேச்சர் டியூன் ஆடியோ. ஸோ அதனால நான் வந்து இதை ப்ளே பண்ணுறேன். இந்த ஆடியோக்கும் இந்த இமேஜுக்கும் வந்து எது ரிலேட்டடாக இருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு இமேஜ் வச்சு ஆடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வெப் பேஜில். ஸோ அதுக்காகலாம் வந்து இந்த ஆடியோ டேக் யூஸ் ஆகுது. நான் ப்ளே பண்ணுறேன். இது இல்லாம இன்னொரு ஆட்ரிபியூட் வந்து நமக்கு ஆடியோ டேக்ல இருக்கு. அது என்ன அப்படின்னா ஆட்டோ பிளே. இந்த ஆட்டோ பிளே வந்து என்ன பண்ணுன்னா நம்ம வந்து ஆடியோ டேக்ல ஆட்டோ பிளேன்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து நம்மளோட வெப்பேஜ் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல இந்த சோர்ஸ்ல வந்து நம்ம என்ன ஆடியோ கொடுத்தோமோ அந்த ஆடியோ வந்து ரன் ஆகும். அது எத்தனை வாட்டி நமக்கு கண்டினியூஸா வேணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம லூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து வெறும் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் தான் நம்ம அப்படியே மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை கண்டினியூஸாக வேணும்னா வெறும் லூப் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல்ஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து அந்த ஆடியோவை வந்து கண்ட்ரோல் பண்ண பாஸ் பண்ணி ப்ளே பண்ணுற ஆப்ஷன் வந்து நமக்கு அங்கே விசிபிள் ஆகும். இப்போ நான் வந்து ஆட்டோ பிளேன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இதில் ஏதாச்சும் ஒரு ஆடியோ டேக்ல ஆட்டோ பிளே வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த லூப் நான் எடுத்துட்டு ஃபைலை போய் சேவ் பண்ணிட்டு நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆடியோ வந்து நம்ம வெப்சைட் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது. ஸோ இந்த ஆட்டோ பிளேன்ற ஆட்ரிபியூட் வந்து நம்மளோட ஆடியோ டேக்கை நம்ம கொடுக்கறது மூலயமா நம்ம வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். இதை வந்து நம்ம வெப்சைட்டில் நம்ம நிறைய ஆடியோஸ் கொடுக்கலாம். அதில் வந்து சில ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த ஆட்டோ பிளேன்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம வெறும் ஆட்டோ பிளே கண்ட்ரோல்ஸ் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. வெறும் ஆட்டோ பிளே மட்டும் கொடுத்தாலே போதும். நமக்கு வந்து பேக்ரவுண்ட்ல மட்டும் அந்த சவுண்ட் வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். நமக்கு இந்த பிளே பட்டன் பாஸ் பட்டன் இந்த மாதிரி வந்து பட்டன்ஸ் வந்து நம்மளோட வெப் பேஜ்ல நமக்கு கிரியேட் ஆகாது. இது எப்போ யூஸ் பண்ணலாம்னா நம்மளோட வெப் பேஜை ஓப்பன் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஏதாவது டியூன் கொடுக்கணும்னா அப்போ இந்த ஆட்டோ பிளே வந்து யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ஆடியோ டேக் எப்படி யூஸ் பண்றது, அதை வந்து எல்லா வெப் ப்ரௌசர்லயும் எப்படி ரன் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்த்தோம். ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி அந்த இமேஜ் ரிலேட்டடா எப்படி ஆடியோ கொடுக்கலான்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.